சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கின்றது. முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பிள்ளையானின் வாக்குமூலத்தால் பல்வேறு ரகசியங்கள் அம்பலம். பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தகவல். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியுள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையில் பல்வேறு ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமில்லை, தலவாக்கலையில் ஜனாதிபதி. அரசியல் செய்யும் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பதை மதிக்கின்ற அதேவேளை இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் 4வது மீளாய்வு தொடர்பில் இலங்கை நாணய நிதியம் பேச்சு. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4வது மறு ஆய்வு குறித்து இலங்கைக்கும் சர்வதேச நிதியத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துள்ளன. பேச்சுவார்த்தைகள் தற்போது அமெரிக்காவின் வாஷிங்டனில் இடம்பெற்று வருகின்றன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க தமிழ் கட்சிகளுக்கு அருகதை இல்லை, அமைச்சர் விமல் ரத்நாயக்க காட்டம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் ஆற்றிய உரைகளை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன விடுதலை என்ற இறுதி இலக்கினை அடையும் வரை நாம் ஓயப்போவதில்லை, ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. தியாகத்தாய் அன்னை பூபதியினதும் தியாக தீபம் திலீபனதும் அகிம்சை போராட்டங்களாலும் அதன் பின்னரான ஆயுத போராட்ட காலத்திலும் நிகழப்பட்ட உயிர் தியாகங்களின் உந்துதலால் உருப்பெற்ற விடுதலைக்கான வீரியம் குறைந்து விட்டதாக எமது மக்களின் விடுதலை தாகத்தை மலினப்படுத்துவோர் மார்தட்டி கொண்டாலும் இன விடுதலை என்ற இறுதி இலக்கை அடையும் வரை தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட எங்கள் அறப்போரின் வீரியம் ஒருபோதும் ஓயப்போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், வடக்கு மக்களின் வாக்கை பெறும் நாடகமே பிள்ளையான் கைது, ராஜித சேனாரத்ன குற்றச்சாட்டு. புலம்பெயர் தமிழர்கள் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் எனில் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் அரங்கேற்றி இருக்கும் நாடகமே பிள்ளையானின் கைதாகும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவோம், அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி என்ற செய்தியும், அன்னை பூபதி நினைவாக பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் முன் நேற்று உண்ணாவிரத போராட்டம். தியாக தீபம் அன்னை பூபதியின் 37வது நினைவு நாளை நினைவு கூறும் முகமாக பிரித்தானியாவில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்ற செய்தியுடன், ஜனாதிபதி அனுர வெளியிட்ட கருத்து தேர்தல் ஆணைக்குழுவில் முறையீடு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று காலை நடைபெற்றது என்று இந்த பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. தேர்தல் சட்டத்தை மீறிய 20 வேட்பாளர்கள் கைது, 154 முறைப்பாடுகள் இதுவரை பதிவு. எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை 198 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று தெரிவித்துள்ளது. இதேவேளை 20 வேட்பாளர்கள் உட்பட 88 பேரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள்
உணவு கையாள்பவர்களுக்கான விழிப்புணர்வு தடுப்பூசி ஏற்றலும் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அரசியல் நோக்கங்களை தள்ளி வைத்து உண்மையை கண்டறிய அணிதிரள்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வீண் பேச்சுக்களை தவிர்த்து நீதியை நிலைநாட்ட உண்மையை கண்டறிய அனைவரும் ஒன்றிணைவோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு. சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தேவாலயம் மீது துப்பாக்கிச் சூடு. பொலனறுவை மன்னம்பேட்டை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடாத்தியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னம்பேட்டை பிரதான வீதியில் வசிக்கும் 38 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தேவாலயத்தின் மத போதகருடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வருவதாக போலீசார் கூறினர். துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்ட போது உள்ளே எவரும் இருக்கவில்லை என்றும் தேவாலயத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் மீதே துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தண்டவாளத்தில் உறங்கிய கடவை மேற்பார்வையாளர் ரயில் மோதி உயிரிழந்துள்ளார். பெரகும்புர அம்பேவளை ரயில் நிலையத்திற்கு இடையில் உள்ள ரயில் கடவையில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பெட்டிபோல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை அதிகாலை 4:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பதுளை தியலத்தலாவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஆவார். இவர் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் குறித்த ரயில் கடவையில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் தண்டவாளத்தில் உறங்கியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அதே ரயிலில் ஏற்றப்பட்டு அம்பேவல ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பற்றி போல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 241 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 241 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், இரும்பு கம்பியால் தாக்கி தந்தை கொலை, மகன் கைது. கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹொடவத்தை பிரதேசத்தில் இரும்பு கம்பியால் தாக்கி தந்தையை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. ஒரு ஹொடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய நபரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ தினத்தன்று தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது சந்தேக நபரான மகன் தனது தந்தையின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். காயமடைந்த தந்தை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து சந்தேக நபரான 20 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. காதல் தகராறு, பெண் கொலை, சந்தேக நபர் தப்பியோட்டம். களுத்துறை மத்துகம தொலஹேன பகுதியில் இளம் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக மத்துகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் அங்கலவத்தை மேர்வின் சமரநாயக்க மாவத்தை பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண் ஆவார். காதல் உறவால் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் சடலம் நாகுடை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் மத்துக்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற செய்தியுடன் குஷ் போதை பொருட்களுடன் 3 பெண்கள் விமான நிலையத்தில் கைது. இந்தியாவிலிருந்து 6 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான குஷ் போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த 3 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும், வாகரையில் விபத்து, குடும்பஸ்தர் மரணம். மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாங்கேணி புல்லாவி சந்தியில் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்ற செய்தியும்,
பிள்ளையான் உண்மைகளை வெளிப்படுத்துவதை தடுக்க சதி சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். பிள்ளையான் என்பவர் நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் மிக முக்கிய சாட்சி ஆவார். எனவே அவற்றை அவர் வெளியிடுவதை தடுப்பதற்கு ஒரு குழு முயற்சிக்கின்றது. அவருக்கு சுயாதீன சட்டத்தரணிகள் குழுவையும் சிறப்பு பாதுகாப்பையும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தியும், வடக்கு மாகாண ஆளுநருடன் ரவிகரன் எம்பி சந்திப்பு, வன்னி காணி பிரச்சினை குறித்து ஆராய்வு என்ற செய்தியோடு, தொலைபேசி கம்பத்தோடு வேன் மோதியது. வவுனியா பூந்தோட்டம் ஹாந்தர் சின்னக்குளம் வீதியில் நேற்று மதியம் தொலைபேசி கம்பத்தோடு வேன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. பூந்தோட்டத்திலிருந்து மிக வேகமாக சென்ற வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக இருந்த தொலைபேசி கம்பத்தோடு மோதுண்டு அருகில் இருந்த வீடொன்றில் வேலிகளையும் உடைத்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியினால் போக்குவரத்து செய்ய முடியாத வகையில் தொலைபேசி கம்பம் முறிந்து காணப்பட்டது. இந்த நிலையில் சாரதி விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து தப்பி ஓடிய நிலையில் வவுனியா போலீசாரால் விபத்து தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இளநாட்டு பத்திரிகையில் வார மலரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. சாந்துகுமார் அவர்களின் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்ற ஒரு கட்டுரையும், வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய எதிர்காலத்தை உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு பணியம் வைத்திருக்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் என்றவாறு ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது. கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக GSP+ வரி சலுகையை பாதுகாக்க வேண்டுமானால் சீர்திருத்தங்கள் இன்று அவசியம் என்ற ஒரு கட்டுரையும், பனங்காட்டான் அவர்களுடைய தேர்தலுக்கு முன் இணைந்து போட்டியிட்டு இலகுவாக வெற்றி பெறுவதை தவிர்த்துவிட்டு தோல்வியின் பின் இணையலாம் என்பது என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நித்யானந்தன் அவர்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருக்காக 2 கோடி ரூபாய் நிதி திரட்டும் வெற்றி பயணம் என்ற ஒரு கட்டுரையும், டொனால்ட் ட்ரம்ப் 3வது தடவையும் ஜனாதிபதியாக பதவியில் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு கார்த்திகே சிங் அவர்களுடைய கட்டுரையும் இங்கே காணப்படுகிறது. இந்தோனேஷியாவில் ரஷ்ய விமான தளம் ஆஸ்திரேலிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கட்டுரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள், 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, மட்டக்களப்பில் இளம் குடும்பஸ்தர் பலி. மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஸ்தலத்தில் பலியான செய்தி போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது என்று அந்த விபத்து தொடர்பான புகைப்படங்கள் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. நாய் மீது மோதிய மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழப்பு, 2 காயம். ஹேகாலை மாவனெல்லை ஹெம்மாத்தகம வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 1 உயிரிழந்துள்ளதுடன் பெண் உட்பட 2 காயமடைந்துள்ளதாக மாவனெல்லை போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் பயணித்த போது நாய் மீது மோதி கவிழ்ந்தது. இத்தோடு பெண் பாதசாரி மீது மோதி பின்னர் அங்கிருந்த கான்கிரீட் கல்லில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியாவின் அதிருப்தியை அடுத்து இலங்கை பாகிஸ்தானிய கடற்படை பயிற்சி ரத்து என்ற ஒரு செய்தியும், இறுதிப்பக்க செய்திகளாக ராஜபக்சகளின் முகவராகவே கம்மன்பில பிள்ளையானுக்காக முன்னிலையாகின்றார், முன்னிலை சோசியலிச கட்சி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி. கடத்தல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை ராஜபக்சகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் தான் ராஜபக்சகளின் முகவராக பிள்ளையானுக்காக கம்மன்பில முன்னிலையாகியுள்ளார் என்று முன்னிலை சோசியலிச கட்சி குற்றச்சாட்டியுள்ளது என்ற செய்தியும், யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று அன்னை பூவதியின் நினைவேந்தல் என்ற புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, தமிழர்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க அருகதை இல்லை. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உரையை விமர்சிக்க அருகதை கிடையாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியுடைய முற்பக்க செய்தியாக இருக்கிறது. அதே போல, நாட்டில் இனவாதத்தை தோற்கடிக்க புதிய சட்டங்களை உருவாக்க தயங்க மாட்டேன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க.
நாட்டில் இனவாதத்தை தோற்கடிக்க புதிய சட்டங்களை உருவாக்க தயங்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதை தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஆவரங்காலில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, 31,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைக்க நடவடிக்கை, அமைச்சர் வசந்த சமரசிங்க. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி குறுகிய காலத்தில் அம்பலப்படுத்தப்படுவார், அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. அனுர அரசு மக்களை ஏமாற்றி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. 24 மணி நேரமும் பொய் மற்றும் ஏமாற்று வித்தைகள் மூலம் மக்களை திசை திருப்பி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அனுர அரசாங்கம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அதே போல தமிழர் தாயகத்தில் உணர்வு பூர்வமாக அன்னை பூபதியின் 37வது நினைவேந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தமிழர் தாயகத்தில் உணர்வு பூர்வமாக அன்னை பூபதியின் 37வது நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படைக்கு எதிராக அன்னை பூபதி அறப்போராட்டத்தினை முன்னெடுத்தார். உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் ஆகிய இரு கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தில் குருந்தை மறுநிழலில் 1988ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி அன்னை பூபதி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அன்னை பூபதி நீர் மட்டும் அருந்தி சாகும் வரை உண்ணாவிரத நோன்பு இருந்தார். இடையில் பல தடங்கல்கள் வந்தன. உண்ணாவிரதத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை பூபதியின் பிள்ளைகள் சிலரையும் இந்திய ராணுவம் கைது செய்தது. ஆயினும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை. அவர் உறுதியாக போராட்டத்தை தொடர்ந்தார். கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் சரியாக ஒரு மாதத்தின் பின் 19/4/1988 அன்று காலை 8:45 மணிக்கு அன்னை பூபதி உயிர் நீத்தார் என்று அகிம்சை தேசத்துக்கே அகிம்சையில் பாடம் புகட்டியிருக்கக்கூடிய இருவரில் ஒருவராக எங்களுடைய அன்னை பூபதி அவர்கள் காணப்படுகிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல சொன்னதை செய்யும் அரசாங்கம், ரில்வின் சில்வா தெரிவிப்பு. பிள்ளையான் கைது விவகாரம், அனுதாபத்தை ஏற்படுத்த உதயகம்மன் பில முயற்சி, அமைச்சர் சுனில் ஹேந்துநேத்தி தெரிவிப்பு என்ற செய்தியும். எங்கள் மகனை கொலை செய்துள்ளனர், வரணியில் அகால மரணம் அடைந்த இளைஞனின் பெற்றோர் குற்றச்சாட்டு. எங்கள் மகன் நீரில் மூழ்கி உயிரிழக்கவில்லை, அவரை கொலை செய்து விட்டனர் என வரணி சிட்டிவீரம் பகுதியில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த இளைஞனின் பெற்றோரும் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், கடந்த வியாழக்கிழமை கொடிகாமத்தைச் சேர்ந்த சிவராஜா சிலுசன் வயது 23 என்ற இளைஞன் வரணியில் குளத்தில் நீராடிய போது தாமரை கொடியில் சிக்குண்டு உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. எனினும் தங்கள் மகன் நீரில் மூழ்கி மரணிக்கவில்லை, அவரை கொலை செய்து விட்டனர் என குற்றம் சுமத்தியுள்ளார். அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், கடந்த வியாழக்கிழமை எனது மகன் குளித்துவிட்டு வந்த வேளை 3 மணிக்கு பின்னர் எனது மகனை அவரது நண்பர்கள் அழைத்து சென்றிருந்தார். அவருடன் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு நண்பர் குளிக்க வருமாறு தொலைபேசியில் கூறிய வேளை எனது மகன் அவரிடம் சென்றுள்ளார். இதன்போது கொடிகாமம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவர்களுடன் இருந்திருக்கிறார். அந்த கேணியில் யாரும் குளிப்பதில்லை. அந்த கோவில் கேணி தாமரை கொடி சிக்கி உயிரிழந்ததாக கூறியது பொய். அந்த கேணியில் தாமரை கொடியே இல்லை. மரண விசாரணை அதிகாரி, போலீசார், சட்டத்தரணி உள்ளிட்ட பலர் நேற்றைய தினம் அந்த பகுதிக்கு வந்தனர். 2 பேரை அந்த குளத்தில் இறங்கி குளத்தை பரிசோதித்து பார்த்தனர். ஆனால் இருவரும் எந்தவிதமான பாதிப்புகளும் இன்றி வெளியே வந்தனர். உயிரிழந்த மகனின் சேட்டும் செருப்பும் குளத்தின் கரையில் இருந்தது. கேணியின் அருகே 3 டின்கள் இருந்தது. ஆனால் உடற்கூற்று பரிசோதனையில் இவர் மகன் மதுபானத்தை பாவித்ததாக அறிக்கையில் கூறப்படவில்லை. தண்ணீர் சுவாசப்பையின் உள்ளே சென்று அடைத்ததால் தான் மரணம் சம்பவித்ததாக அறிக்கையில் கூறப்படுகிறது. தோளில் பிடித்து அழுத்திய கண்டல் காயமும் உள்ளது. அவரது சடலம் தாண்டு இருந்த இடத்தில் ஒரு நீளமான மீட்டர் கட்டை ஒன்று குற்றப்பட்டு இருந்தது. அப்படி அவர் தாழ்ந்திருந்தால் அந்த கட்டையில் பிடித்து ஏறி இருப்பார். மந்திகை வைத்தியசாலையில் எங்கள் பிள்ளையின் சடலம் இருப்பதாக கேள்வியுற்று நாங்கள் அங்கே சென்ற வேளை அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தவர்கள் 2 பொய்யான பெயர் கொடுத்துள்ளனர் என்ற விடயம் தெரிய வந்தது. ஏன் பொய்யான பெயர் கொடுக்க வேண்டும்? அன்றைய தினம் அவர் யாருடன் பேசினாரோ அவ்வளவு விவரங்களும் கைபேசியில் இருந்து அளிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய தம்பி ஒருவர் கைபேசியை வாங்கும் போது அங்கிருந்த ஒருவர் கைபேசியை பறித்தார். 1 மணித்தியாலும் அந்த கைபேசியை வழங்கவில்லை. சடலம் தாண்டி இருந்த இடத்தை நீதவானுக்கு காட்டிய போலீசார் பின்னர் அங்கிருந்து சென்று விட்டனர். பிறகு அவர்கள் வரவில்லை. எங்களிடம் விசாரணைகளுக்கு வந்த போலீசார், நீதிமன்றத்தில் நீங்கள் சட்டத்தரணி வைக்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக வாதாடுகிறோம் என்றனர். அவரது உடலை தொட்ட வேளை உடலில் சூடு இருந்தது. ஆகையால் சடலத்தை பிரேத அறையில் போட வேண்டாம் என நாங்கள் கூறிய வேளை அவரது நண்பர்கள் சடலத்தை பிரேத அறையில் போடுமாறும் விடாப்பிடியாக கூறினார்கள். அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உறவினர்கள் வைத்தியசாலையில் இல்லை. சிவரூபன் என்ற பெயரிலேயே கையொப்பமிட்டு அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். ஆனால் அந்த சிவரூபன் யார் என இதுவரை எமக்கு தெரியவில்லை. உடனிருந்த நண்பர்கள் யாரும் இதுவரை சடலத்தை பார்ப்பதற்கு வீட்டுக்கு வரவில்லை.
கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் தான் கொடிகாமம் போலீஸ் நிலை பருத்தித்துறை நிலைய போலீஸ் அதிகாரி என்றும் மந்திகை வைத்தியசாலையில் வைத்து கூறியுள்ளார். ஆனால் அவர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர். அவர் ஏன் பொய் கூற வேண்டும்? இந்த சதியில் ஈடுபட்ட 4 பேரை எமக்கு தெரியும். ஆனால் இதில் பலர் தொடர்பு பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை சிலர் காணொலியாகவும் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே அந்த காணொலி யாரிடம் உள்ளது என தேடி பிடிப்பதோடும் நாங்கள் கூறுகின்ற 4 பேரிடமும் விசாரணைகளை மேற்கொண்டால் என்ன நடந்தது என கண்டுபிடிக்க முடியும் என மரணமான சிவராஜா சிலுசனின் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதுதான் பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நீதியை நிலைநாட்ட அனைவரும் ஒன்றிணைவோம், சஜித் பிரேமதாசா அழைப்பு. வீண் பேச்சுக்களை தவிர்த்து நீதியை நிலைநாட்ட உண்மையை கண்டறிய அனைவரும் ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அனூர் அரசாங்கத்தை 5 வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க மாட்டோம், நாமல் சூளுரை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வடக்கில் 56 பாடசாலைகள் உட்பட நாட்டில் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். நாட்டில் மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. 100க்கும் 100 சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வடமாகாணத்தின் 13 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து 56 பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் 50க்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் 266 பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவல் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நாட்டில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது 500ஐ தாண்டி விட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அவற்றில் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகள் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே உள்ளனர். அவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டிருக்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். 3 கிலோமீட்டருக்குள் ஒரு பாடசாலை என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஒரு பாடசாலை மூடப்படுவது என்பது எவ்வளவு பெரிய சிக்கலான விடயங்களை உருவாக்க போகிறது எனும் பொழுது எல்லாருமே நகரங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பது பாடசாலைகளை மூட வைக்கிறது. ஒரு நூலகம் திறக்கும் பொழுது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று கூறுவார். அதே போல ஒரு பாடசாலை மூடப்படுகிறது என்பது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதையும் பார்ப்போம். அதே போல ஆசிய இளைஞர் மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டி 8 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது இலங்கை. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை 9வது இடத்தை பிடித்திருக்கிறது என்ற செய்தியும் பலம்புரியினுடைய வாரமலராக சங்குநாதம் இன்றைக்கு புலந்திருக்கிறது. சங்குநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழி என்று விதுரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாடு மழையால் பெருநட்டமடைந்த வெங்காய செய்கையாளர்கள் என்ற ஒரு கட்டுரை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தப்படுவார்களா என்ற ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அபிமன்யுனுடைய கட்டுரையாக அது இருக்கிறது. அதே போல களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கையாளியன் அவர்களுடைய 52வது பதிப்பும், அதே போல இன்றைய தினம் வாரமலர் என்ற ரீதியிலே பலருடைய கட்டுரை கவிதைகள் ஆக்கங்கள் என பலவும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வியாசர் பதில்களிலே தையிட்டி விகாரை பிரச்சனைக்கு போராடுபவர்கள் ஏன் நீதிமன்றம் செல்லவில்லை, தையிட்டி விகாரை பிரச்சனைக்கு போராடுபவர்கள் ஏன் நீதிமன்றம் செல்லவில்லை என்ற ஒரு கேள்வி. அதற்கு உங்களுக்கு புரிந்த இந்த மகா தத்துவம் ஏன் வருடக்கணக்காக போர்க்கொடி தூக்கி கொண்டிருப்பவர்களுக்கு புரியவில்லை? இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டியது மிக முக்கியமான விடயம். இல்லையில் அது இன மத வன்மத்தை உண்டாக்குவதாக அமைந்துவிடும். இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாதது ஏன் என்ற கேள்வியை கேட்கும் போதுதான் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கவில்லை, இன்னும் பிரச்சனையை எதிர்பார்க்கின்றனரோ என்று எண்ண தோன்றுகிறது என்று வியாசருடைய பதிலாக இருக்கிறது. அதே போல ஈஸ்டர் தாக்குதலுக்கு இன்னும் நீதி கிடைக்காதது ஏன் வியாசரை என்ற கேள்விக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் 100% உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் வன்னி பெருநிலப்பரப்பில் தமிழின் அழிப்பு நடந்தேறியது. பல்லாயிரக்கணக்கான அப்பாவி உயிர்கள் பறிபோயின. போர்க்குற்ற முயல்கள் தாராளமாக நடந்தேறின. இவற்றுக்கும் நீதியான தீர்வை தந்தாக வேண்டியது அரசின் கடமை அல்லவா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோருபவர்கள் தமிழ் இனத்தின் அழிப்புக்கு நீதி கோரவில்லை என்பது கவலை அளிக்கிறது என்று வியாசரின் பதில்கள் அமைந்திருக்கிறது. அதே போல பலருடைய ஆக்கங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சினிமா துணுக்குகளில் விமானியை கரம் பிடிக்கிறார் நடிகை யனனி என்ற ஒரு செய்தி. அதே போல விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே திடீரென 2வது திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல இயேசுவில் உயிர்த்தெழுவோம் என்று இன்றைக்கு உயிர்த்த ஞாயிறு தினம் தொடர்பான கட்டுரை ஒன்று அருள்நேசன் குருநகரிலிருந்து அவருடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியமானால் மத்தியஸ்தம் தொடரும் அமெரிக்கா அறிவிப்பு. எலான் மஸ்க் மோடி கலந்துரையாடல். ஆப்கானில் நிலநடுக்கம், டெல்லி காஷ்மீரில் குலுங்கியது கட்டடங்கள், கொங்கோ படகு விபத்து, உயிரிழப்பு அதிகரிப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அன்னை பூபதியின் 37வது
நினைவேந்தல் நிகழ்வுகள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிளிநொச்சி வவுனியாவில் இடம்பெறக்கூடிய நினைவேந்தல் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு கண்டெடுப்பு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரேமன் டானியல் என்பவரது கடவுச்சீட்டு வீதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகையில் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உரியவர் தகுந்த ஆதாரத்தை காட்டி வலம்புரி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளவும். மீண்டும் அந்த செய்தி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரேமன் டானியல் என்பவரது கடவுச்சீட்டு வீதியில் கண்டெடுக்கப்பட்டு வலம்புரி பத்திரிகை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கடவுச்சீட்டு இலக்கமாக N5107846 என்ற கடவுச்சீட்டு இலக்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருந்ததில் இருப்பதில் நல்லது என அறிக என்று அந்த கட்டுரை ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. இருந்ததில் இருப்பதில் நல்லது எது என அறிக என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்தும் செல்கிறது. தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றாத சபைகளுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் என நான் கூறவில்லை. குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் ஜனாதிபதி அனுர. தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாது என்று நான் ஒருபோதும் கூறவில்லை என நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தான் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பிள்ளையான் வாய் திறந்தால் பலரது முகத்திரைகள் கிழியும், அதை தடுக்கவே கம்மன்கில பாடுபடுகிறார் கிருணிகா குற்றச்சாட்டு. பிள்ளையான் பல குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடைய முக்கிய சாட்சியாளன். பிள்ளையான் வாய் திறந்தால் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பலரது தகவல்கள் வெளியாகும். எனவே அவரது வாயை மூட சிலர் முயற்சிக்கின்றனர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் ஏன் இதனை சரியாக கையாளவில்லை? உதயகம்மன்பில பிள்ளையானை தேசிய வீரர் என குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் அரசாங்கம் ஏன் பதிலளிக்கவில்லை? இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பிள்ளையான் இராணுவத்துக்கு உலக தகவல்களை வழங்கியமை பொய் என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஊடாக இராணுவத்துக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருக்கையில் ஹம்மன்பில போன்றோர் குறிப்பிடும் விடயங்கள் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளையான் போன்றோரது குரலை முடக்குவதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் முயற்சிக்கின்றனர். பிள்ளையான் என்ற நபர் மிக முக்கிய சாட்சியாளர். எனவே அவருக்கு வழங்க வேண்டிய சகல பாதுகாப்புகளையும் வழங்கி அவருக்கு சுயாதீன சட்டத்தரணிகள் குழு ஒன்றை வழங்க வேண்டும். பிள்ளையான் வாய் திறந்தால் நமது நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளிவரக்கூடும். எனவே அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கே பணியாளராக ஹம்மன்பில தன்னை சட்டத்தரணி என காண்பித்துக் கொண்டும் பிள்ளையானை சந்திக்கின்றார். அவரை எவரேனும் இதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். எனவே அரசாங்கம் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். புனித வெள்ளி என்று தேவாலயத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம், காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் வவுனியா மாவட்ட பாடசாலைகளின் உதைபந்தாட்ட போட்டியின் முடிவுகள் என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை நீந்தி கடந்த மாற்றுத்திறனாளி இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான நீச்சல் வீராங்கனை இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலினை 11 மணி நேரம் 5 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்திருக்கிறார். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 10 பேர் கொண்ட நீச்சல் வீரர் குழு இந்தியா இலங்கை இருநாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தனர். அனுமதி கிடைத்த நிலையில் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடல் படகில் இலங்கை தலைமன்னார் நோக்கி சென்றனர். இந்த குழுவில் 8 பேர் தலைமன்னாரிலிருந்து அதிகாலை 5:50க்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் 2:20 மணி அளவில் தனுஷ்கோடி வந்தடைந்தனர். இவர்களில் ரிலே முறைமையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை 8 மணி நேரம் 30 நிமிடத்தில் நீந்தி கடந்தனர். மேலும் 2 தனியாக நீந்தி கடந்தனர். அவ்விருவரும் மாற்றுத்திறனாளிகள். இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சஸ்ருதி நகாது என்ற நீச்சல் வீராங்கனைக்கு வலது காலில் புறவி குறைபாடு இருப்பதன் காரணமாக மேல்மூட்டு துண்டிக்கப்பட்டது. செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட காலை கொண்டு நடக்கும் மாற்றுத்திறனாளியான இந்த நபர் பாக் ஜலசந்தி கடலை நீந்தி சாதனை புரிவதற்காக வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:50 மணி அளவில் தலைமன்னாரில் இருந்து கடலில் குதித்து நீந்தி தொடங்கி மாலை 4:55 மணி அளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கரையை அடைந்தார். இந்த சாதனைக்காக 11 மணி 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். அரிச்சல் முனை வந்தடைந்த சஸ்ருதி நக்காதவை அவரது தாய் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்றார். அதே போல மற்றொரு மாற்றுத்திறனாளியான பெல்ஹா கணேஷ் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை 10 மணி 30 நிமிடத்தில் நீந்தி கடந்தார். அவ்விருவரையும் சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மரைன் போலீசார் உள்ளிட்டோர் வரவேற்றமை குறிப்பிடத்தக்க என்ற செய்திகள் வலம்புரியுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல்கள் விசாரணைகள் தீவிரம், மௌனம் காத்தவர்களுக்கு வாய் திறக்கின்றாராம் பதுரையில் வைத்து ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு.
மிகவும் முக்கியமான விசாரணை ஒன்றில் இதுவரை மௌனம் காத்து வந்தவர்கள் தற்போது கருத்துக்களை கூற ஆரம்பித்துள்ளனர். சாட்சியங்களை வழங்குவதற்கு அச்சப்பட்டவர்களும் சாட்சியங்களை வழங்கி வருகின்றனர். விசாரணைகள் வெற்றிகரமாகவும் தீவிரமாகவும் சென்று கொண்டிருக்கின்றன என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் வவுனியாவில் கோர விபத்து, வாகன சாரதி அருந்தப்பு, சம்பவ இடத்தில் நிற்காமல் தப்பியோட்டம் என்று நாங்கள் இலவே விரிவாக பார்த்த செய்தி. வாக்காளர் மீது ஜனாதிபதி அழுத்தம், பெப்ரல் அமைப்பு கண்டனம் என்றொரு செய்தி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பு வாக்காளர் மீது மறைமுக அழுத்தங்களை வழங்கும் செயற்பாடாகும் என்று பெப்ரல் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. குடும்ப தலைவர் சடலமாக மீட்பு, ஆவரங்காலில் பரபரப்பு. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் மேற்கு பகுதியில் குடும்ப தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பரமு ஜெயநந்தன் என்ற குடும்ப தலைவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பரப்புரைக்காக இன்று வவுனியாவில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தேர்தல் பரப்புரைக்காக இன்று வவுனியாவிற்கு வருகை தர உள்ளார். வவுனியா ஈரப்பெரியங்குளம் பகுதியில் இன்று காலை 9 மணியளவில் இடம்பெறும் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்வதற்காகவே பிரதமர் ஹரணி வருகை தர உள்ளார். இதைத் தொடர்ந்து நெடுங்கணி, செட்டிக்குளம், மெனிக்ஃபார்ம், உக்கிலாங்குளம் பகுதிகளில் இடம்பெறும் தேர்தல் பரப்புரைகளிலும் பிரதமர் ஹரணி கலந்து கொள்ள உள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக இந்த மாதத்தில் மட்டும் 1 லட்சம் சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருகை என்ற ஒரு செய்தியும், வழக்கு நிலுவையில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் ஒத்திவைப்பு என்ற வாரும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி விசாரித்து கொண்டே இருக்க போயினும் தெரியவில்லை என்றவாறு இந்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் தீவிரம் என்பதற்கு எதிராக அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள் ஜிஎஸ்பி பிளஸா பயங்கரவாத தடை சட்டமா, அரசாங்கம் தடுமாற்றம், சிங்கள நாளிதழில் குற்றச்சாட்டு. ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வருகை சலுகை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என சிங்கள வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்ற செய்தியுடன், உகண்டாவில் சொத்து உறுதிப்படுத்துங்கள், ராஜபக்ஷக்கள் சவால். உகண்டாவிற்கு விமானங்களில் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் ராஜபக்ஷக்களின் பணத்தை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையேல் பொய் என்பதை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் என்ற செய்தியுடன், அனுர அரசாங்கத்தால் ஒரு கல்லில் இரு மாங்காய், வடக்கு கிழக்கில் வாக்குவேட்டை நடாத்துவதற்காகவும் புலம்பெயரிகளை திருப்திப்படுத்துவதற்காகவுமே பிள்ளையானை அரசாங்கம் கைது செய்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரோஹண விஜயவீர என்று பிரபாகரனும் தலைமறை வாழ்க்கையே வாழ்ந்தார். புலிகள் அமைப்பின் தாக்குதல்களை கருணா அம்மானே வழிநடத்தினார். அவரின் கையால் தான் பிள்ளையான். கருணாவும் பிள்ளையானும் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னரே அவ்வமைப்பு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஆணையிரவு உள்ளிட்ட இடங்களை கருணா அம்மானே கைப்பற்றினார். புலிகள் அமைப்பில் கிழக்கு போராளிகளே அதிகம் இருந்தனர். கருணா இல்லாது இருந்திருந்தால் படையினர் கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றியிருக்க முடியாது. எதிர்காலத்தில் தம்மை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே புலிகள் அமைப்பிலிருந்து விலகி கருணா, பிள்ளையான் ஆகியோர் அரசாங்கத்தை ஆதரித்தார்கள். ஆனால் அவர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு தமிழ் வாக்குகளை பெறுவதற்கும் புலிகளை திருப்திப்படுத்துவதற்காகவுமே பிள்ளையான் பிடிபட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள், தேர்தல் பரப்புரை மேடைகளில் ஜனாதிபதி அதிகாரத்தொனி, முன்னாள் தவிசாளர் நிரோஷ் சுட்டிக்காட்டு. ஆளும் கட்சியின் ஆளுகைக்குள் உள்ளூராட்சி மன்றங்கள் இருந்தால் மட்டுமே மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியும் என தேர்தல் மேடைகளில் ஜனாதிபதி பேசுவது ஜனநாயக விதிமீறலாகும் என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அன்னை பூவதிக்கு அஞ்சலி என்ற புகைப்படங்கள் இங்கே பகிரப்பட்டுள்ளது. வவுனியா மருத்துவமனையின் பிரேத அறை குளிரூட்டி பழுது, அரசாங்கம் அக்கறை இல்லை.
ஆளும் கட்சியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் வன்னி பிரதேசத்தில் இருந்த போதிலும் வவுனியா மருத்துவமனையில் பல நாட்களாக இயங்காமல் இருக்கின்ற பிரேத அறையின் குளிரூட்டி சீர் செய்வது தொடர்பில் தமது சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமை கவலைக்குரிய விடயம் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு அனுரவின் மேடை பேச்சுக்கள் ஆட்சி முறைமைக்கு அபகீர்த்தி மன்னார் பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கெட்டுப்பூங்காவில் அனுர கூறியதின் பொருள் என்ற கேள்விகளோடு நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. JR அறிமுகப்படுத்திய மொசாட் அணுகுமுறை அனுரவின் புதிய காய் நகர்த்துதல் என்ற நிக்சன் அவர்களுடைய ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் கைவண்ணங்களும் இங்கே பல பிரசுரிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களை குறிவைத்து வேட்டை என்று கடந்த வாரங்களின் தொடர் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈழநிலா என்ற ஒரு கவிதையும் இங்கே காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கற்கண்டு ஓடை அப்படின்ற ஒரு திருப்பங்கள் நிறைந்த சித்திர தொடர் கதை என்று கடந்த வாரத்தின் தொடர் ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க அருகதை இல்லை அமைச்சர் விமல் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு காதல் தகராறு பெண் கொலை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. மேலதிக பயிர்களுக்கு 15,000 ரூபாய் மானியம். எதிர்வரும் சிறுபோகத்திற்காக நெல் வயல்களில் வளர்க்கப்படும் மேலதிக பயிர்களுக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தலவாக்கலை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக 45 செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 39-45 செல்சியஸ் வரை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. ஆசிய தடகள போட்டி பதக்கங்களை குவித்த இலங்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஜனாதிபதியின் தேர்தல் விதிமீறல் ஆராய கூடுகிறது ஆணைக்குழு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு 100 பாடசாலைகளை மூடுவதற்கு ஏற்பாடு. மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள 100 சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. இவைதான் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.